மகாநதி சீரியல்ல காவேரி போல்டான பொண்ணா, வீட்ல உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னாடி வந்து நிக்கிறவங்களா, ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாத்தையுமே பேசுறவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி ரியல் லைஃப்லயும் அவங்க இருப்பாங்களா? இல்லையா? அவங்க லைஃப்ல என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல்ல காவேரி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கவங்களுடைய உண்மையான பேர் லக்ஷ்மி பிரியா. இவங்க ஒரு சென்னை பொண்ணு. சென்னையில தான் பொறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்க சென்னையில தான் ஸ்கூலிங்கும் முடிச்சிருக்காங்க. அதே மாரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில தான் பிஇ படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து, அதாவது யூகேஜி படிக்கும்போதே சினிமால நடிக்கணும் அப்படின்னு ஆசையா. ஏன்னா வாலி, குஷி அப்படின்ற ஒரு படத்தை தான் பார்த்து வளர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படியாவது மீடியால வந்துடணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஆனா சென்னையிலேயே அவங்க அம்மா அப்பா இருந்தாலுமே அவங்களுக்கு மீடியா ஃபீல்டு அப்படின்றது வந்து சுத்தமா பிடிக்காது. அது சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிருவாங்க அப்படின்றதுக்காகவே முட்டுக்கட்டை போடுவாங்களாம். அதுலேயும் லக்ஷ்மி பிரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கூல்லையும் நல்லா படிக்கிற பொண்ணு. எந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸோ இல்லாமல் வெறும் படிப்ஸாக தான் இருந்திருக்காங்க. அதனால ஸ்கூல் டாப்பராகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் என்ஜினியரிங் படிக்கும்போது காலேஜ் டாப்பராகவும் இருந்திருக்காங்க. அதனால அவங்க வீட்டில் ஸ்ட்ரிக்டாக நீ வேலைக்கு தான் போகணும், மீடியாலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் காலேஜ் முடிச்சதுல இருந்தே ஐடி ஃபீல்டில் வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க ப்ரோக்ராமிங் நல்லாவே பண்ணுவாங்களாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஐடி ஃபீல்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் மீடியாவில் போகணும் அப்படின்றது ஆசை. அதனால் சைட் பை சைடாக வீட்டுக்கு தெரியாமல் மாடலிங், டான்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. மாடலிங்கில் இருக்கணும் அப்படின்னா ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜிம்முக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிம்மில் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்மளும் மெலிஞ்சிடணும் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் இருந்திருக்கு. ஜிம்முக்கு போகிறது அப்படின்றது அவங்க ரொம்பவே விரும்பி பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்றது தான் சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இவங்க மீடியாவில் இருக்காங்க அப்படின்றது வீட்டுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு. இருந்தாலுமே அவங்க ஐடி ஜாபில் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த ஜாப் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அதை ஸ்டாப் பண்ணிட்டு மீடியா பக்கம் தான் வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன கேரக்டர் ரோல் தான். சுனைனா கூட நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த வேலையை விட்ட அப்புறம் அவங்களுக்கு பன்னிக்குட்டி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான ஆஃபர் வந்திருக்கு. இதை வீட்டில் சொல்லாமலே அவங்க கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிருக்காங்க. அங்கே யோகி பாபு, கருணாகரன் அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டில் சொல்லாமல் கூட வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே மீடியா பக்கமே அவங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் ஆட் ஃபிலிம், அதே மாதிரி நிறைய சீரீஸில் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு மகாநதி சீரியல் தான் ஃபஸ்ட்டு சீரியல் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். அவங்க கலர்ஸ் தமிழில் மாங்கல்ய தோஷம் அப்படின்ற ஒரு சீரியலில் தருண் கூட ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மலையாளத்திலையும் சந்திரகாந்தம் அப்படின்ற ஒரு சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. ஆனால் மகாநதியில் பார்த்தீங்கன்னா நிவின், காவேரி ஜோடி வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கதறிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நிவினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் தான் வந்தவர் விஜய். அதுக்கப்புறம் வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபேன்ஸ் பட்டாளமே அவங்களுக்காக இருக்காங்க. அவங்க மகாநதி சீரியலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக லக்ஷ்மி பிரியா காவேரியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மிஸ் மிராக்கி அப்படின்ற அழகி பட்டம் 2018ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோதான் அவார்டு வாங்கினாலும் எவ்வளோதான் படத்தில் நடித்தாலுமே அவங்களுக்கான ஒரு ஃபேம் வந்து கரெக்டான இடத்துல கிடைக்கல. ஆனால் மகாநதி சீரியல் அதை வந்து கொடுத்துருக்கு. மகாநதி சீரியலில் நடித்து அவங்களுக்கான ஒரு ஃபேம் வரது வரைக்குமே அவங்க அம்மா வந்து இந்த ஃபீல்டெல்லாம் வேண்டாம், நீ ஒழுங்காக ஐடி ஜாபுக்கே போயிரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மகாநதி சீரியலுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்பவே இவ கரெக்டான ஒரு வழியில தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்க மகாநதி சீரியலில் எவ்வளோ ஒரு போல்டான ஒரு கேரக்டராக இருக்காங்களோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் இருக்காங்க. அவங்க பேச்சுலேயும் சரி, அவங்க நடக்கையிலையும் சரி, எல்லாமே வந்து டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு வந்தாலே காவேரி தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தான் ரியல் லைஃப்பில் லக்ஷ்மி பிரியாவும் இருக்காங்க. இவங்க ஒரு தமிழ் பொண்ணாக இருந்தாலும் நிறையவே ரிஜெக்ஷன் வந்து அவங்களுக்கு மீடியா ஃபீல்டில் கிடச்சிருக்கு. நிறையவே ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் சரி. வெள்ளித்திரையில் அவங்களுக்கு தமிழ் பொண்ணு, தமிழ் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ண பல மூவிஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க
சீரியல்ஸ்லேயே நிறைய ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் விடாமுயற்சி வந்து விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி தான் அவங்க மகாநதி சீரியலில் இப்போ வந்து பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்காங்க. எத்தனை பேருக்கு வீக்கா ஜோடியை பிடிக்கும், அதே மாதிரி விஜய் காவேரி பண்ணுற விஷயங்கள் வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி காவேரியை லக்ஷ்மி பிரியாவா பிடிக்குமா இல்லை காவேரியாவை பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்களுக்கு பன்னிக்குட்டி அப்படின்ற படத்தில் தான் இவங்க வந்து லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அவங்களுடைய பேர் காவேரி தான். அதே மாதிரி மகாநதியிலையும் அவங்களுடைய பேர் வந்து காவேரி தான். ஏதோ காவேரி அப்படின்ற பேரை வந்து அவங்களுக்காகவே வச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.